போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லயே 3 பேரும் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ புருஷன் கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு பொண்டாட்டி கேட்கறா, எப்படிங்க அடிபட்டுச்சு அப்படின்னு. அது ஏதோ சும்மா கிளாஸ் உடஞ்சு கையில குத்திருச்சுமா, ஒன்னும் நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுலே தெரியுது பொண்டாட்டி மேல எவ்வளவு கோமா இருக்கான் அப்படின்னு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா ஹீரோயினி படுத்து தூங்கிடுறா. ஆனா இவனால நிம்மதியா தூங்க முடியல. பொண்டாட்டி அந்த ஸ்டேஜ்ல இன்னொருத்தவங்க கூட பாட்டு பாடினதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அது எப்படி ஏன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட போய் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நம்ம ஹீரோயினி காலிலே அடிச்சிடறான். அவள் பயந்து போய் அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறா. என்னாச்சுங்க, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியாடி, நீ உனக்கு பாட்டு பாட தெரியும்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, ஆனா உன் புருஷனுக்கு தெரியல, அதுவும் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா வேற ஒருத்தவங்க கூட போய் ஸ்டேஜ்ல நின்று பாட்டு பாடிக்கிட்டு இருப்ப, அப்புறம் அந்த பாட்டு பாடுறத நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட, படம் பார்த்து கத்துக்கிட்டியா, தியேட்டர் போய் கத்துக்கிட்டியா, இல்ல ஏதாவது கிளப்புக்கு போய் கத்துக்கிட்டியா, இல்ல நீ பார்ல போய் தானே கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கறான். என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் பேசுறதுதான் உனக்கு தப்பா தெரியுதா, எனக்கு சொல்லு, இப்ப நீ உனக்கு பாட்டு பாட தெரியுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, இப்ப நீ என்ன பண்ற, விடிய விடிய எனக்காக உட்காந்து ஒரு பாட்டு பாடுற, கமான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட சொல்லிக்கிட்டே இருக்கான். அவளும் பயந்துகிட்டு அழுதுகிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. விடிய விடிய இப்படி பாட்டு பாட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுவும் தாளம் போடுற சாக்குல அவளோட காலில் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கான். ரொம்ப தான் மோசமா நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயினி நைட்டு நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்ப குட் மார்னிங் சொல்ற விதமா பொண்டாட்டியை வந்து கட்டிப்பிடிக்க வரான். அவ 10 அடி தூரத்துக்கு எகிரி குதிச்சு போய் அந்த பக்கம் நிடுறா. என்னாச்சு ஜான்வி, எதுக்காக உன்னோட புருஷனை பார்த்து இவ்வளோ பயப்படுற, நான் உன்னோட புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படிங்க என்னால் பயப்படாமல் நார்மலாக இருக்க முடியும், நைட்டு தூங்க விடாமல் என்ன அடிச்சிங்க, கொடுமைப்படுத்துனீங்க, இப்போ காலையில் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே பாரு ஜான்வி, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, அது நான் உன் மேலே இருக்கிற கோவத்தில் பண்ணிட்டேமா, மற்றபடி எதுனாலையும் உன் மேலே நான் வச்சிருக்க அன்போ பாசமோ குறைய போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். சரி வா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு அழைச்சிட்டு போய் டைனிங் டேபிளுக்கு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கான் போல. இதுதான் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை நினைச்சு நம்ம ஹீரோயினி சந்தோஷப்படுறதா இல்ல புருஷங்கார திடீர்னு சைக்கோவா மாறுறானே அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்படுறதாங்கிறதே தெரியல. என்னம்மா எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லாமம்மா, நான் உங்க 2 பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறேன்ல, அது அக்காவுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவன் எதுவும் சொல்லாம இருக்கா, நான் இன்னைக்கே கிளம்பிடுவேன்க்கா, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு ஊருக்கு போறா போல தங்கச்சிக்காரி. அதே சமயம் இந்த சைக்கோ போய் ரூமுக்குள்ள அந்த உடஞ்ச சிலையெல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் உடஞ்சது திரும்ப ஒன்னா சேர்க்க முடியாதுல்ல, அதனால ரொம்பவே கோவப்படுறான். நான் எவ்வளவு நாளா உன்னை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருந்தேன், என் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொன்னேன் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு, அப்படி இருந்துமே அவளும் கேர்லெஸ்ஸா இருந்துட்டா, அந்த சியா உன்னை சுக்குநூறா உடைச்சிட்டால, ஐ எம் சோ சாரி அப்படின்னு அந்த சிலையை கட்டி பிடிச்சிட்டுலாம் அழுதுட்டு இருக்கான். இதுக்கான பாடத்தை நான் அவளுக்கு கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல தங்கச்சிக்காரியும் ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு நம்ம ஹீரோயினே வழி அனுப்பி வைக்கிறா. ஆனா இவன் வந்து நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். உன் தங்கச்சி இங்க வந்து இருந்த 2 நாள்ல அவ ஒரு வேலையை பார்த்துட்டா, அதுக்காக அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவன் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றான். இல்ல அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு மட்டும் நீ யோசிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு பயமா தாங்கல, தங்கச்சி ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கா. ஆனா அவன் ஹாலுக்கு போய் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் தங்கச்சிக்காரிக்கு. என்னோட பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்கு வந்த, ஆனால் திரும்பி உன்னை வெறுங்கையோட அனுப்பி வைக்க கூடாதுல்ல, ஸோ இது மாமாவோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் செட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை தங்கச்சிக்காரிக்கு போட்டும் விட சொல்கிறான். நம்ம ஹீரோயினி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது யாருக்கு மாமான்னு கேட்டால் அது என்னோட பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்கிறான். சரிக்கா, அதில் என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இல்லை நீ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாதுமா, நான் சியாவை வீட்டுக்கு விட போயிடுவேன், அதுக்கப்புறமா நீ ஓப்பன் பண்ணி பாரு, இந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், நீ ஃபோனில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கையில் ஃபோனையும் கொடுத்துட்டு போயிடுறான். அப்படி கிளம்பி வெளியே போகும்போது அது எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு இருந்தா, இல்லை இங்கே வந்து நீ இருந்துட்டு போனதுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கணும்ல, அதனால வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். அதுவும் அந்த மலை இறக்கத்துல தான் வியூ நல்லா இருக்கும், வா அப்படின்னு தங்கச்சிக்காரியை அழைச்சிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினியும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா அந்த மலையோட எண்டிங்கில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான். இவ பயப்படுறான். மாமா எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம் மாமா அப்படின்னு சொல்கிறான். நான் தான் உன் பக்கத்தில் இருக்கேன், எதுக்கு நீ இப்படி பயந்து சாகுற, எடுமா ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்கான். இவளும் போட்டோ எடுக்க போறா. அப்ப சடனா என்ன பண்றான், தங்கச்சிக்காரியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இவ சியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்புறமா தான் தெரியுது அவன் தங்கச்சி எதுவுமே பண்ணல அப்படின்னு. எதுக்காக அவன் அக்கா இப்படி கத்துறா, இங்க பாரு நான் உன் தங்கச்சியை ஒன்னும் கொண்டுட மாட்டேன், நீ ஒன்னும் பயப்படாத, சரி போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க சொல்றான். அவளும் எடுத்துடுறா. அப்புறமா சரி வா சியா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். அப்படி அழைச்சிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பயமா தான் இருக்கு. இவனை நம்பி நம்ம தங்கச்சியை விடுறாம போற வழியில என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கா.
அந்த பயத்தோடயே இவ வீட்ல இருக்கும்போது புருஷன்காரன் கால் பண்றான். கால் பண்ணி நான் உனக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தேனம்மா, அத இப்ப நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்க போறா. இருந்தாலும் அதுல என்ன வச்சிருக்கானுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. அந்த பயத்தோடயே அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதுல சாரி, ஜுவல்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ்ன்னு நெறைய இருக்கு. பத்தாததுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருக்கான் புருஷன்காரன். அதுல மானே தேனே பொன்மானேன்னு போட்டு, இங்க பாரும்மா சியா, நான் உன்ன ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். நீ என்ன நெனச்ச? உன்ன எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரியும்னு நெனச்சியா? இல்ல உன்ன எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். அப்பையிலேருந்தே நான் உன்னை சீக்ரெட்டா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன்னை நான் ஒவ்வொரு நாளும் மறைஞ்சிருந்து காலேஜ் வாசல்ல நின்னு பார்ப்பேன். அப்ப எடுத்தது தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல எந்த புருஷனும் பொண்டாட்டியை காதலிக்காத அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேமா. ஆனா என்னோட காதலை உனக்கு புரிஞ்சிக்க தெரியல. பட் இதுதான் உண்மைனா உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேமா. ஐ லவ் யூ ஜான்வின்லாம் ரொம்ப எமோஷனலா எழுதியிருக்கான் லெட்டர்ல. இதை பார்த்த பொண்டாட்டிக்கு ஒரு செகண்ட் கண்லேருந்து தண்ணியே வந்துடுது. நம்ம புருஷன் நம்மளை இவ்வளோ காதலிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்ன ஜான்வி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறான். ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. தேங்க்யூ ஜான்வி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன 2 பேரும் சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? சரி அதெல்லாம் விடுங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்கணும் மாமா. நான் தெரியாம உங்களுக்கு பிடிச்ச சிலையை உடைச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்றா. அவனே அதை மறந்துட்டு இவ்வளோ நேரம் நார்மலா தானே இருந்துட்டு இருந்தான், நீ ஏன் வாயை கொடுத்து மாட்டிக்கிறிய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்த செகண்டே இவனுக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த சிலையை உடைச்சிட்டால, அதனால ரொம்ப கோவம் வருது இவன் மேல. காரை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வரான் அந்த கோவத்துல. ஏன் மாமா இவ்வளோ வேகமா போறீங்க, மெதுவா போங்கன்னு சொன்னா இவன் கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வரான். எனக்கு பயமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றா. இங்க பாரு சியா, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பொய் சொல்றானா உண்மையை சொல்றானான்னு தெரியல. இவ ரொம்ப பயந்து சாகுறா. ப்ளீஸ் மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ட்ராமா வந்து இப்போ இது வரைக்குமே 5 பார்ட் போட்டிருக்கேன். 5 பார்ட்னா மொத்தமாக 10 எபிசோட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 பார்ட் வந்து சீசன் 2 போடவா, இல்லை வந்து இனிமே வந்து சீசன் 2வே கண்டினியூ பண்ணவா, இதை கொஞ்சம் நாளைக்கு ஓரம் கட்டி வைக்கவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, வியூஸ் வர மாட்டுது, ரொம்பவே கம்மியாக போகுது. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறதும் சீசன் 2ல சில பல டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க, அதையும் நான் வந்து கிளியர் பண்ணணும். அதுக்காக நான் அதவே கண்டினியூ பண்ணவா, இல்லைனா இப்படி ஒரு ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. சீசன் 1 எப்படி நான் வந்து 5 பார்ட் போட்டணும், அதே மாதிரி சீசன் 2 வந்து 5 பார்ட் போட்டுட்டு அகைன் வந்து திரும்ப சீசன் 1 போடலாம், 5 பார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சீசன் 2வே அப்லோட் பண்ணலாமா, இல்லை 5 பார்ட்டாக 2 ட்ராமாவே அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.